கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரம் கட்டளை கொடுத்து பார்த்து வருகிறோம். மத்தேயு 1:24 வசனத்தை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் தமக்கு கட்டளையிட்டபடியே மனைவியை சேர்த்து கொண்டார். யோசேப்பு வந்து யாரை சேர்த்து கொண்டார் என்றால் மரியாள் அம்மாவை. இந்த மரியாளை அம்மா ஒருத்த இயேசுவின் தாயார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே கற்பத்தின் கனி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் கற்பமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்புக்கு தான் அந்த அம்மாவை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் ரகசியமாக தள்ளிவிட நினைக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்க, ஆண்டவர் தேவதூதன் அவருக்கு சொப்பனத்தில் மூலமாக பேசி கட்டளை கொடுக்கிறார். நீ மரியாதை வந்து சேர்த்துக்கொள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல் அந்த கட்டளையை சில நேரம் தேவதூதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுப்பார். சொப்பனம் மூலமாக கட்டளை கொடுப்பார். தரிசனம் மூலமாக கட்டளை கொடுப்பார். சில நேரம் ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். ஒரு சில பேருக்கு நேரடியாக ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். இங்கே யோசேப்புக்கு சொப்பனத்தில் தேவதூதன் வந்து கட்டளை கொடுப்பார். நீ ஐயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அவர் கட்டளையிட்டபடியே யோசேப்புக்கு கீழ்ப்படுத்தார் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் அந்த கீழ்ப்படியல், தேவ பிள்ளைகள் அந்த கீழ்ப்படியலாமல் போனான்னா நிறைய காரியங்கள் வந்து இருக்கிறது. அவர் கட்டளைக்கு அப்படியே என்ன பண்ணார், தூதன் சொன்னவன் அப்படியே என்ன பண்ணார், அப்படியே செவி சாய்த்தார் என்று பார்க்கணும். அவர் செவி சாய்த்தார். அதனால வேதவசனம் சொல்கிறது, அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்கிற வரைக்கும் தன் மனைவி அறியாமல் இருந்தது. அப்படின்னா மனைவி பக்கத்தில் போகல. காரணம் என்ன, அங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பத்தில் தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிறதல்ல. இன்னைக்கு குடும்பத்தில் தேவ பிள்ளைகள் பல காரியங்கள் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான். குடும்பத்தில் இன்னைக்கு உனக்கு நன்மை உண்டாக இல்லாமல் இருக்கலாம், கற்பத்தினி கெடாமல் பெறாமல் இருக்கலாம். அந்த கற்பத்திற்கு நீ எப்படி குழந்தை எப்படி வளர்க்கணும் என்னங்கிறது எல்லா காரியங்களும் தேவ கட்டளை இருக்கிறது. வேதத்தில் பார்க்குறோம். மனவாக்கணும் அந்த கட்டளை பிறப்பிக்க, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கிறது தேவ பிள்ளைகளை. அப்போ அந்த கட்டளை தேவன், அது தேவதூதன் மூலமாக சில ஊழியர் மூலமாக கட்டளை வரும். அதே என்ன இவர் சொப்பனம் மூலமாக தான் தூதத்தான் சொன்னால் அப்படி அசாட்டா என்னல்ல. அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த தேவதூதனை அவன் அறிந்திருந்தான். தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவனை அறிய வேண்டும், தேவதூதனை அறிய வேண்டும், என்ன பிசாசு தூதன் யாருங்கிறத அறிய வேண்டும். தேவ பிள்ளைகளை, அதை அறிந்திருந்தால் தான் அதெல்லாம் வந்து கீழ்ப்படைய முடியும். இவன் தேவதூதனை அறிந்ததுனால அவன் மறுபடியும் அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுந்து தன் மனைவியை சேர்த்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதனால உலகத்தில் ஒரு பெரிய சந்ததி உண்டானது. தேவகுமாரன் படைக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் தேவ கட்டளை பெறாதனால அநேக ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறீங்க. கற்பத்தினை கனி சந்ததியை பெறாமல் இருக்க முடியல. தேவன் உங்களை பொறுத்து ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அநேக பாடு தான், அநேக உபத்திரம் தான். கல்யாணம் முடியாதுக்கு முன்னால் இந்த அம்மா கர்ப்பமாக இருக்காங்க. உலகம் 1000 சொல்லியிருக்கும். ஆனால் அதெல்லாம் பரவ தேவ கட்டளை என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த உலகமே அந்த அம்மாவை போற்றுது, மரியாள் அம்மாவை போற்றுது. யோசேப்புடைய பெயரில் வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை, யூதாவி சந்ததியிலே அவன் வந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாக இருந்து கணவன் தேவ கட்டளை பெற்றால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கணவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த மனைவிக்கு கீழ்ப்படியணும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் மீறி நடந்தேனா குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிரும். யோசேப்புக்கு தன் கட்டளையிட்டபடியே அவன் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். அதனால இயேசு தான் தாயாக மரியாள் இந்த குழந்தை பெற்றெடுத்து உலகத்துக்கு வெளிப்படுத்தி உலகத்தை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் பெரிய உலகத்தை ரட்சித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உன்னை பொறுத்து, உன் குடும்பங்களை பொறுத்து, உன் பிள்ளைகளை பொறுத்து நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியானால் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உன்னை குடும்பத்தை ஆண்டவர் பெயர் பெற்றவர்களாக மாற்ற முடியும். தேவ பிள்ளைகளே, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே அவர் வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே செவிசாய்க்கணும். இந்த செவிசாய்க்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிறந்து உங்களுடைய இல்லத்திலையும் பிறந்து சமாதானத்தை சந்தோஷத்தை அருளை சொல்வா. ஆண்டவர் எனக்குள்ள வரலையே அப்படின்லாம் கூட நீ கட்டளை விரும்ப பண்ண ஆண்டவர் வாங்க கூட வரமாட்டார், உன் வீட்டில் இருக்க மாட்டார், பாருங்க உன் உள்ளத்தில் பிறக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் வந்து அவர் செவி சாய்க்கும் போது தான் என்ன நிச்சயமா யோசிப்ப போல நீங்களும் செவி சாய்ங்க.
கட்டளைக்கு நிச்சயமாக தேவன் உங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிறந்து சமாதானத்தை சந்தோஷத்தையும் அருள் செய்து உங்கள் துக்கங்களை மாற்றி இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற இருள் அந்தகாரங்கள் வெளியேற தேவை பிள்ளைகள். கண்களை முடிஞ்சவும் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோதரனப்பா, யோசேப்பு நம்முடைய கட்டளைக்கு செவி சாய்த்தாரப்பா, அதே போல நம்முடைய கட்டளைக்கு நாங்கள் செவி சாய்த்து நடக்க நீர் உதவி செய்ய முடியாது செவிக்கிறனப்பா. ஆண்டவரே சோதரம், எங்களுடைய உள்ளத்திலே இல்லத்தில் பிறந்து விட சமாதானத்தையும் சந்தோஷம் எங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் பிறக்க வேண்டும்டா. நம்முடைய கட்டளைக்கு நாங்கள் செவி சாய்க்கணும் ஆண்டவரே, அதுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். யோசேப்பு கட்டளைக்கு செவி சாய்த்தது போல நீங்களும் செவி சாய்க்க. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் இல்லத்திலும் பிறந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளை செய்வார். ஆமென். God bless you.